ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குக்கடோட ஃபிஷ் ஃப்ரை மசாலா வச்சு தான் எங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குக்குடு ஃபிஷ் ஃப்ரை மசாலா எத்தனை பேக்கெட் இருக்கும் அப்படின்னா 2 பேக்கெட் இருக்கும். ஒரு பேக்கெட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோட செகண்ட் அண்ட் லாஸ்ட் பேக்கெட் தான் இது. இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்துட்டு ஒரு பேக்கெட்டில் 8 மெம்பர்ஸ் கிட்ட சாப்பிடலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி அப்படின்றது. கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 பீசஸ் வந்து சாப்பிடலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா கூட நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டு, மெயினாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு எல்லாமே சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த ஃபிஷ் மேலே கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா நல்லாவே ஸ்பைசியா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஸ்பைசியா சாப்பிடுவீங்க அப்படின்னா இது நல்லாவே நீங்க கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்துட்டு கோட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா நல்லா அப்ளை பண்ணிட்டு தவால தான் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எப்போதும் போல எப்படி ஃப்ரை பண்ணுவேனோ அந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த மசாலாவை நல்லாவே குக் பண்ண விடணும். இதனோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.